ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து ஜிம்மில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பல்கிங் டயட்டை பற்றி கேட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஒரு 58 கேஜிலேருந்து ஒரு 4 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 கேஜி வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணேன் நான். ஸோ அந்த பல்கிங் டயட் சொன்னால் நிறைய பேர் வந்து அதை கேட்டாங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டும் வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சவங்களுக்கு சொன்னேன். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணுற நிறைய பேருக்கு அந்த டயட் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஆக்சுவலாக பல்கிங் டயட்டுன்றது நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணி மசில் பில்டிங் பண்ணுற டயட் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இது நார்மலாக ஃபாலோ பண்ணீங்க, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இந்த பெல்லி ஃபேட், தொப்பை விழுறது, ஊழசதை அந்த மாதிரி தான் ஸோ இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஜிம் பண்ணிவிட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது மசில் பில்டிங், கொஞ்சம் மசில் பில்ட் ஆகி கொஞ்சம் சைஸாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேஜி இருக்கீங்க, 60 கேஜி இருக்கீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். நான் ப்ரொஃபஷனல் ட்ரைனர் கிடையாது. ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ண டயட்டு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நான் 4:30லேருந்து 5க்குள்ளே கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவேன். ஸோ எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஜிம் பண்ணுறதுக்கு டைமிங் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் என்னுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் யோகானா ப்ரொஃபஷனலாக கிடையாது. ரிலாக்ஸாக கொஞ்சம் உட்காந்து கண்ணை மூடி பிரீத் இன் பிரீத் அவுட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூச்சை இழுத்து மூச்சை விட்டு கொஞ்சம் அந்த சுவாச பயிற்சி மாதிரி பண்ணுவேன். எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஸோ அதுக்காக நான் அது பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஜிம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணி பாருங்கள். யோகா வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும். ஸோ நான் எந்திரிச்சோன்னா கொஞ்சம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டு யோகா அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு ஸோ வாழைப்பழம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் செவ்வாழை சாப்பிடுவேன். ஸோ அதோட பிரச்சனை இல்லை. நார்மலாக வாழைப்பழம் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்க ஃபுட் அது. ஸோ நல்லா எனர்ஜி இருக்கும் ஜிம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறதுக்கு முன்னாடி இதை ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி ஒரு 2 செவ்வாழை 250 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ அதை எடுத்துப்பேன். அது நல்லா எனர்ஜியாக இருக்கும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 5 o'clock நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக நான் அப்போ வந்து எனக்கு பயங்கர மோட்டிவ்ங்க. ஏன்னா உடம்பு வந்து நான் ரொம்ப அது அந்த டைமில் நான் கெடுத்துக்கிட்டது. உடம்பு ரொம்ப நல்ல உடம்பு பார்த்துட்டு ஸோ உடம்பு ரொம்ப வெயிட்லாம் கம்மியாகி ஸோ அது ஒரு மோட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுது. கண்டிப்பாக திருப்பி அந்த பழைய மாதிரி பாடி பில்ட் பண்ணோம். அந்த மாதிரி நான் கடைசியில் வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுற பாருங்க. நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ, நடுவில் உடம்பு என்னோட கொஞ்சம் கெட்ட பழக்கத்தால் நான் எடுத்துக்கிட்டது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நான் 5 o'clockலாம் நான் ஜிம் ஷார்ப்பாக போயிடுவேன். நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேன் ஜிம்மில். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருந்து கொஞ்சம் நடுவில் நம்ம லைஃப் ஸ்டைலாலேயோ இல்லை ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ நம்ம உடம்பு கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, உடம்பு நம்ம சரியாக ஃபிட்டாக இல்லை, திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம உடம்பு ஏறுமா ஏறாதா, திருப்பி பில்ட் பண்ண முடியுமா, ஸோ அந்த மாதிரி எந்த டவுட்டும் தேவையில்லைங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு நினச்சி எது இருந்தாலும் பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5 o'clockலேருந்து கண்டினியூவாக 1 hour ஸோ ஒரு 10 minutes வார்ம் அப் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5:15 ஸ்டார்ட் பண்ணேன்னா 6:15 வரைக்கும் நான் அந்த கிளாஸில் வந்து நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ 1 hour நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துப்பேன். ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா மில்கில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுப்பாங்க. நான் மில்கில் எடுத்துப்பேன். ஸோ கொஞ்சம் அது பல்கிங் ப்ராசஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாரும் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு டெய்லி வெயிட்டுக்கு ஈக்குவலாக நான் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தேன். மார்னிங் ஒரு ஸ்கூப்பு, ஈவினிங் ஒரு ஸ்கூப் எடுத்துப்பேன். ஸோ அது 50 கிராம் ப்ரோட்டீன் எனக்கு கவர் ஆகிடும். நீங்கள் யூஸ்வலாக வந்து நேச்சுரல் ஃபுட்டில் இருந்தும் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஷேக் எதுக்கு எடுப்போம்னா, நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ மசில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் நல்லா பண்ணும்போது. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ரோட்டீன் உடம்புக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அது மசில் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நான் ஈஸி வேவாக நான் இந்த ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 o'clock கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டோம், ஸ்டார்டிங்கில் வந்து வயிறு இதுவாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து தள்ளி போடாதீங்க. அது வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கிடைக்கிற அந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா எக்கு கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிடும். ஸோ பாடி பல்க் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ
என்ன டிஃபன் எடுத்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புதுசாக நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிடும்போது ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறோம், காலைல வாழைப்பழம் சாப்பிட்றோம், ஸோ டிஃபன் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கார்போஹைட்ரேட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ எது வேணா எடுத்துக்கலாம். இட்லி எடுத்துக்கிறீங்க, பொங்கல், பூரி. ஸோ நான் பூரிலாம் ஆயில் ஃபுட் தான் சொல்லுவாங்க. நான் எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை பற்றி நான் இது கவலைப்படல. ஸோ என்ன டிஃபன் எடுத்தாலும் அது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ஆட் பண்ணிப்பேன். முட்டை வந்து ப்ரோட்டீன். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை இது மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். 3 முட்டை கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் எதுவா இருந்தாலும் சரி, அது ஆப்ஷனு. பட் முட்டை 3 முட்டை நான் கண்டிப்பா எடுத்துடுவேன். அது எப்படி வேணுமோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி ஹாஃப் பாயிலா சாப்பிடணும்னா ஹாஃப் பாயில் சாப்பிட்டுக்கங்க. அ இல்ல ஆம்லெட் பண்ணி சாப்பிடணும்னா ஆம்லெட் பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து இட்லி சாப்பிட்டா கூட சரி, கண்டிப்பா ஆம்லேட்டா நான் எடுத்துப்பேன். 3 முட்டை, முழு முட்டை. ஸோ அது புரோட்டீனுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ முட்டை கண்டிப்பா நான் அதில ஆட் பண்ணிப்பேன். நீங்களும் அந்த மாரி ஆட் பண்ணீங்கன்னா அது நல்லது புரோட்டீனுக்கு. ஸோ ஷார்ப்பா 11:00 பார்த்தீங்கன்னா, என்ன வேலை இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ்னா, இப்ப ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எடுக்கணும். அந்த மாரிலாம் நானு ரொம்ப காசு செலவு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. லைம் ஜூஸ், இல்ல வாட்டர் மிலன் விலை கம்மியா எது கிடைக்குதோ சரி. ஆனா 11:00 நம்ம பாடி கூலிங்க்கு ரொம்ப நல்லது, ஹெல்ப் பண்ணும் இது. ஸோ நீங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கங்க. எது கிடைக்குதோ சரி, நம்ம பாடி கூலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா, நானு 1 டூ 2 1லேருந்து 2 மணிக்குள்ள கண்டிப்பா மீல்ஸ் சாப்பிட்டுருவேன். ஸோ மீல்ஸ் பார்த்தீங்கன்னா, அ ரைஸு. அ ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு பல்க் பண்றோம். ரைஸ் நெறைய சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 மீலா எடுத்துக்கங்க நீங்க. 1 டூ 2:00 கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்ப ஆஃபீஸ் போறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் 2 டிஃபன் பாக்ஸ்ல அப்படியே கட்டிட்டு போற மாரி பார்த்துக்கங்க. ஸோ 3 டூ 3:00 கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஸோ ஆரம்பத்தில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு செட் ஆயிடும். ஸோ கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியம். ஸோ ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட்டு ரைஸ்ல நல்ல குவான்டிட்டில இருக்கும். ஸோ வந்து ரைஸ் ரொம்ப முக்கியம் இந்த பல்கிங் ப்ராசஸ்க்கு. ஸோ ரைஸ் நல்லா சாப்பிட பாருங்க. அ ஸோ அத 2 மீலா பிரிச்சு சாப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ரைஸ் கூடயும் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ் கூட இருந்தாலும் சரி, இது கூட அடிஷனலா பார்த்தீங்கன்னா, அ ஒரு 2லேருந்து 3 முட்டை கண்டிப்பா ஆட் பண்ணிப்பேன். ஸோ மீல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எக் ஆட் பண்ணிக்கங்க, நல்லது. ஸோ கார்போஹைட்ரேட் மீல்ஸ்லேருந்து கிடைச்சிரும். எக்லேருந்து அடிஷனலா நம்மளுக்கு புரோட்டீனும் கிடைச்சிரும். ஸோ 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி மேக்ஸிமம் சாப்பிட பாருங்க. ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்ப பல்கிங் மட்டும் பண்ணிட்டு போறோம். கார்போஹைட்ரேட் உடம்புல இருந்துச்சுன்னா, அது ரொம்ப உடம்பு அதிகமா இருக்க மாரி இருக்கும். ஸோ அதுக்கு பேலன்ஸா நம்ம புரோட்டீனும், முட்டை அதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிக்கனு. நான் சிக்கன் பெரும்பாலும் எடுக்கல. வீக்லி ஒன்ஸ் தான். ஸோ நீங்க முடிஞ்சா சிக்கன் எடுத்துக்கங்க. நான் புரோட்டீன் ஷேக் எடுக்கிறதுனால சிக்கன் எடுக்க கம்மி பண்ணிட்டேன். நீங்க முடியும் நம்மளால அப்படின்னா, நீங்க சிக்கனும் மீல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புரோட்டீனும் உடம்புல பேலன்ஸ் ஆயிடும். ஸோ கார்போஹைட்ரேட், புரோட்டீன் 2மும் நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, ஸோ மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியம் இது. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 4:00 இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கிரீன் பீஸ், இந்த பச்சை பட்டாணி, மூக்கடலை, முளைக்கட்டின பயிறு, ஏதோ ஒன்று சேலட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு 4:00 ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட பாருங்க. நான் மார்க்கெட்டிங்கில் இருப்பேன். ஸோ ஃபீல்ட் ஒர்க்கில் தான் இருப்பேன், வெளியில் இருக்கிறதுனால. நான் பண்ணது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடையில் இருக்கும் பாருங்கள், சுண்டல், அந்த மாதிரி வெரைட்டி. ஸோ அதை தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் சொன்ன மாரி நான் மார்க்கெட்டிங்கில இருக்கேன் அப்படின்றதுனால, நம்ம டார்கெட் பேஸ் தான். ஸோ நான் சீக்கிரமா முடிச்சுட்டு நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 6:00லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஜிம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க, ஹெவியா ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பண்ணாலே போதும். ஸோ அந்த ஒரு தடவை மார்னிங் பண்ணுறதுல டைம் இருக்கு. எப்போ மார்னிங்கோ, ஈவினிங்கோ எப்போ டைம் இருக்கோ, ஸோ பண்ணுறத ப்ராப்பரா பண்ணுங்க. மாஸ்டர் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் தெரியலன்னா அவங்ககிட்ட கேட்டு, டெய்லி என்னென்ன கிளாஸ் டே 1, டே 2, செஸ்ட்டு, பைசெப், ட்ரைசெப், ஸோ அந்த மாரி ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ ஃபுட்டு, ப்ராப்பரான ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் முடிச்சு வந்தோனே, திருப்பி மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவ புரோட்டீன் ஷேக் எடுத்துப்பேன். ஸோ இப்பவும் சொல்றேன், புரோட்டீன் ஷேக் எடுக்கணுன்றது கண்டிப்பா அவசியம் கிடையாது.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு அத பத்தி தெரியும். அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். ஸோ அதோட அது அது எந்த அளவு எடுக்கணும், குவான்டிட்டி என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாம் ப்ராப்பரா தெரியும். ஸோ அதனால நான் தைரியமா எடுத்தேன். ஸோ எல்லாரும் அந்த மாரி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் புரோட்டீன் பவுடர்ன்றது மில்க் தான். பட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் எடுங்க. ஸோ நேச்சுரல் சோர்ஸா புரோட்டீன் எடுக்க பாருங்க. ஸோ ஈவினிங்கும் நான் கண்டிப்பா புரோட்டீன் ஷேக் ஒண்ணு எடுத்துப்பேன். ஸோ நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, நான் டிஃபன் தான் எடுத்துப்பேன். ஸோ சப்பாத்தி டெய்லி 3 சப்பாத்தி எடுப்பேன். ஸோ அது கூட நான் எக் எதுவும் எடுக்க மாட்டேன். இந்த டால் மாரி, இந்த பருப்பு டால் மாரி எடுத்துப்பேன். இல்ல பன்னீர் பட்டர் மசாலா மாரி, அ பன்னீர் அது கட் பண்ணி அதில பட்டர் பண்ணி அத எடுத்துப்பேன். ஸோ அதுவும் புரோட்டீன் கன்டென்ட் இருக்கும். ஸோ ஈவினிங் அந்த டின்னர் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா 7லேருந்து 8க்குள்ள மேக்ஸிமம் 7 மணிக்குள்ள சாப்பிட பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் வந்து நைட்ல வந்து எடுத்துக்காதீங்க. ரொம்ப நெறைய தேவையில்ல. ஸோ நம்ம அ மதியமெல்லாம் எடுக்கிறோம், மீல்ஸ் எடுக்கிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ நைட்டு வந்து டிஃபன் எடுத்துக்கங்க. சப்பாத்தி ரொம்ப பெஸ்ட்டு அது. ஸோ நான் சப்பாத்தி எடுத்துப்பேன். ஸோ அது கூட புரோட்டீனா எதனா இந்த பருப்பு வகையில எதனா ஒண்ணு பண்ணி அது கூட சாப்பிட பாருங்க. ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நைட்ல எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ டிஃபன் மாதிரி எடுத்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் அந்த 7லேருந்து 8க்குள்ள எடுங்க. எடுத்து சீக்கிரமா முடிச்சுட்டு, முடிஞ்சா கொஞ்சம் வாக் மாரி போங்க. அது நல்லது. ஸோ அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நெறைய பேர் பால் எடுக்கக்கூடாது மில்க்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா, இது எங்க அம்மா சொல்லிக் குடுத்தது. ஸோ நைட்ல நல்லா தூக்கம் வரல, அ இல்ல நம்ம ஜூஸ்லாம் மதியத்தில குடிக்கிறோம். ஸோ அதுக்கு உடம்பு பாடி மெயின்டெயின் பண்றோம். அ பால்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா குடிக்காம அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி எங்க அம்மா குடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்லீப்பிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தூக்கம் வரும். ஸோ நீங்களும் முடிஞ்சா அத ட்ரை பண்ணி பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது மஞ்சள். ஸோ மஞ்சள பால்ல மிக்ஸ் பண்ணி நான் குடிப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நைட் தூங்குறது நான் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உண்மையாவே சொல்றேன். நான் 8 மணிக்குள்ள தூங்கிடுவேங்க நானு. ஸோ 8 மணிக்கெல்லாம் படுக்க பார்ப்பேன். ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஒரு 8 ஹவர், 6 ஹவர் தூக்கம். அப்பதான் ஏர்லி மார்னிங் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30, 5:00 எந்திரிச்சு திருப்பி ரொட்டீன் நம்ம கன்டின்யூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் சீக்கிரம் தூங்க பாருங்க. ரொம்ப நல்லது அது. ஸோ ப்ராப்பரான ஒர்க் அவுட், கரெக்ட்டான நேரத்தில ஃபுட்டு. அ ஸோ அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருந்தது. ஸோ எங்க அம்மாவா இருக்கட்டும், காலையில எங்க ஒய்ஃபா இருக்கட்டும், நான் ஜிம்முக்கு எழுப்பி விடுறதுல, நானே கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலும் சீக்கிரமா எழுப்பி விடுறது. போயிட்டு வந்தோனே புரோட்டீன் ஷேக் எங்க அம்மா பண்ணி குடுப்பாங்க. அ அ வ புரோட்டீன் ஷேக் முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, நான் ஓட்ஸ் இதில மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது கரெக்ட்டா டைமுக்கு சாப்பிட்டுருவேன். என் ஃபேமிலியே, என் குழந்தையிலருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஈஸியா என்னால பண்ண முடிஞ்சது. 4 மந்த்ல 22 கேஜின்றது நெறைய பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது, நான் ஈஸியா பண்ணிட்டேன் அத. ஸோ இந்த மாரி சாப்பிட்டு ஈஸியா வீட்ல இருந்து தூங்குனா உடம்பு ஏறிடும் அப்படின்னு கிடையாதுங்க. ப்ராப்பரா அது எக்ஸர்சைஸ் கண்டிப்பா நம்ம பண்ணணும். இல்ல அப்படின்னா, அது ஃபேட்டி மசில் மாரி ஆயிடும். ஸோ அந்த மாரி பண்ணோம்னா, அது ஊழ சதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ரொம்ப உடம்பு அசிங்கமாயிடும். ஸோ அந்த மாரி கண்டிப்பா பண்ணாதீங்க. எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து வெயிட் ஏத்தணும் அப்படின்ற அ அ அது மோட்டிவா நான் கண்டிப்பா பண்ணல. ஸோ மசிலா தான் நான் பில்ட் பண்ணேன். ஸோ பார்க்கறதுக்கு தெரியும். எல்லாருக்கும் பார்த்தா இது ஜிம் பண்றாங்க அப்படின்ற மாரி தெரியணும். ஸோ அந்த மாரி தான் நான் உடம்ப பில்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராப்பரான எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளால முடியாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. என்னால திருப்பி உடம்பு ஏத்த முடியாது அப்படின்னு நெறைய பேர் சொன்னது. நான் ஆனா ப்ராப்பரா அது எக்ஸர்சைஸ் மூலம், டயட் மூலமும், ஃபேமிலி சப்போர்ட் மூலியமா ஈஸியா அத நான் பண்ணேன் நானு. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து நம்மளுக்கு பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே இல்ல. கரெக்டான எக்ஸர்சைஸ்ல ப்ராப்பரா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க பார்க்குற ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் உடம்பு இருக்கும்போது எடுத்தது. ஸோ அப்போ நல்லா ஜிம் செய்வேன். நல்லாருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சொன்ன மாரி கெட்ட பழக்கத்தில என் உடம்ப ரொம்ப கெடுத்துக்கிட்டப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ 80 கேஜிலேருந்து நான் ஒரு 52 வரைக்கும் வந்துட்டேங்க. 58 சொல்லியிருப்பேன். நான் 52 வரைக்கும் நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லோவா திருப்பி ஜிம் ஜாயின் பண்ணி, எல்லாம் உடம்பு ஏறாது, இனிமேல் முடியாது உன்னால அப்படின்னு சொன்னப்போ, இல்ல என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா அ நான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா என் உடம்ப ஜிம் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ என் ஜிம்ல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் அ அந்த ஃபிசிக் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும். ஸோ உடம்பு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஜிம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அ ஹார்டா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நான் இத பத்தியும் கவலைப்படல. நம்மளுக்கு தேவை அந்த பழைய உடம்பு வரணும். எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களே! ஸோ அந்த மாரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நல்லா உடம்பு ஏத்தணும். அந்த ஒரே மோட்டிவ்ல பண்ணது தாங்க இது. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இது நெறைய பேருக்கு மோட்டிவா இருக்கணும். ஸோ என்னால என்னால முடியாது, திருப்பி உடம்பு ஏத்த முடியாது அப்படின்னு சொன்னது நான் பண்ணேன்.
இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு நான் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் உடம்ப. ஸோ புரோட்டீன் ஷேக்லாம் எதுவுமே எடுக்கிறதில்ல. ஸோ இது எல்லாரும் சொன்னது தான். சிம்பு சொல்லியிருப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிறது எது காரு, பைக்கு எது எல்லாம் போயிடும் ஒரு நாளு. பட் நம்ம கூடவே இருக்கிறது நம்ம உடம்பு தான். ஸோ அந்த உடம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கங்க. ஸோ ஃப்ரீயா, கூலா நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற ஒரு மோட்டோ விளாக்ல நம்ம பார்க்கலாம். பாய். டேக் கேர்ங்க. பாய்.